நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிறப்பான ஒரு திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். இந்த மதுரை மண்ணோட திருவிழா, அது நம்ம சித்திரை திருவிழா. ஸோ வருஷம் ஒரு 10 நாள் நடைபெற திருவிழா இது. ஸோ இந்த வருஷம் இந்த திருவிழா எப்படி போச்சுன்றது நம்ம விஷுவலில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் மதுரைக்கே வந்து பார்த்த மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயில், ஸோ அங்கே தான் அந்த திருவிழா ஆரம்பிக்கும். ஸோ மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர் திருமலை நாயக்கர் தான் இந்த கோயிலை கட்டினார். ஸோ இந்த விழாவை ஆரம்பித்து வச்சவரும் அவர் தான். ஸோ அது வந்து அந்த வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் சேர்க்குற ஒரு விழா. மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ஃபுல்லாக சிவபக்தர்கள் ரொம்ப இருந்த ஏரியா ஸ்டார்டிங்கில். மதுரை பக்கத்தில் இன்னொரு கோயில், அழகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்கள் பெருமாள் கோயில் இது. ஸோ இந்த ரெண்டும் இணைக்கிற விதமாக தான் அந்த திருவிழா கொண்டு வந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஒரு 8 நாள் வந்து ஃபுல்லாக மீனாட்சி அம்மன் திருவிழா. ஸோ இந்த விழா ஆரம்பிக்கிற டைம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த கொடியேற்றம் பண்ணி இந்த விழா ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்சு பல்லக்கில் வர்ற காட்சி இது. ஸோ திருக்கல்யாணம் முன்னாடியும் ஒரு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ டெய்லி ஒவ்வொரு வாகனத்தில் வந்து மீனாட்சி அம்மனும் அந்த சிவபெருமானும் வந்து வரம் தருவாங்க. அதே மாதிரி முருகன் பெருமாள் வருவார். ஸோ விநாயகர் வருவார் ஸ்டார்டிங்கில். ஸோ இது முடிஞ்சப்பறம் தேரோட்டமும் இருக்கும். ஸோ பூம்பள்ளக்கோட அடுத்த நாள் காலையில் வந்து தேரோட்டம் இருக்கும். அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஈவெண்ட்டு, திருத்தேரோட்டம்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே. ஸோ மதுரையில் 1,00,000 பேர் கிட்ட சாப்பிடுவாங்க. நல்ல பெரிய ஹால்லாம் புக் பண்ணி ஒரு அன்னதான விழா நடக்கும். ஸோ திருவிழாவோட இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா, இந்த அழகர் கோவிலேருந்து வர்ற பெருமாள், கள்ளழகர் பெருமாள், அந்த ஈவெண்ட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஃபெஸ்டிவல் தான். ஸோ அழகர் கோயில் வந்து மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எதிர் சேவை அப்படின்ற ஈவெண்ட்டு தான். ஸோ அழகர் கோயிலேருந்து பெருமாள் இங்கே வந்து மதுரை சேர்ந்த உடனே நடக்கிற விழா இது. இது அழகர் கோயிலோட தோற்றம். ஸோ இங்கேருந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் வந்து வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சி நடக்கும். ஸோ மதுரையோட ரிவர் வைகை ரிவர் தான். இப்போ தண்ணியெலாம் ரொம்ப வற்றி போச்சு. ஆனால் முந்தி பழைய காலத்துலலாம் ரொம்ப செம்மையாக தண்ணி ஓடும். மதுரையை பேஸ் பண்ணி நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரியல் லைஃப்லேயும் இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஒரு வருஷம் இங்கே வந்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் திருவிழா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ திருவிழாவோட அடுத்த முக்கியமான பகுதி தான் இந்த வைகையத்தில் இறங்குற ஈவெண்ட்டு. ஸோ இது காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ 4 மணிக்கெல்லாம் மக்கள் வந்துடுவாங்க வைகையத்தில். சில பேர் நைட்டு 12 மணிக்கு அங்கே தங்கிடுவாங்க. ஸோ நான் ஒரு 5 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். ஸோ 6:15 தான் இந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஆற்றுல இறங்குற காட்சி வந்து குதிரையில் நடக்கும். ஸோ குதிரை மேலே அந்த கள்ளழகர் பெருமாள் உட்காந்து ஆற்றுல இறங்குற விஷயம் நடக்கும். ஸோ இறங்கி முடிச்ச அப்புறம் தான் மதுரை ஃபுல்லாக அந்த திருவிழா நடக்கும். ஸோ சிறப்பான விஷயம் மதுரையில் என்னென்னா, ஸோ இந்த விழாக்கு வந்து நிறைய மண்டப படிவுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விழா வந்து 500 வருஷத்துக்கு மேலே ஆரம்பித்த விழா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பல நூற்றாண்டு கடந்து நம்ம வந்துட்டுருக்கோம். இன்னும் இது நடந்துகிட்ருக்கு. ஸோ கொரோனா அப்போ தான் இது ஸ்டாப் பண்ணாங்க. 2020, 2021 2 வருஷம் நடக்கலை. ஸோ அது தவிர்த்து மற்ற எல்லா வருஷமும் இது நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வைகை ரிவரு. ஸோ தண்ணி இப்போ சம்மர்னால இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த விழாக்கு மட்டும் ஒரு 50,000 பேர் கிட்ட நின்று பார்ப்பாங்க இந்த வைகை ரிவர் ஏரியாவில் மட்டும். ஸோ நம்ம இப்போ இன்னொரு பிரிட்ஜ் ஏறி நம்ம அந்த எதுக்கு போக போகிறோம். இதுதான் முதல் மண்டபம், இந்து சமய அறநிலையத்துறையோட ஃபஸ்ட்டு மண்டகப்படி. ஸோ அங்கேருந்தா ஃபஸ்ட்டு இந்த வாகனம் கிளம்புது. ஆற்றுலேருந்து மேலே வெளியே போகுது. இப்போ நம்ம நிறைய மக்களும் ஆற்றுக்குள்ளே இறங்குறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆளும் கம்மினால தைரியமாக எல்லோரும் இறங்குறாங்க. ஸோ என்டிஆர் மதுரையும் இங்கே தான் இருப்பாங்க இந்த குறிப்பிட்ட 2-3 நாளில். ஏன்னா மதுரையை சுற்றி நிறைய வில்லேஜெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து கூட மக்கள் இங்கே வருவாங்க. ஸோ பக்கத்தில் தேனி, இந்த மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து கூட இங்கே எல்லாம் வந்துடுவாங்க சித்திரை மாதத்தில்.
ஸோ அதுதான் மதுரைக்குள்ளே கிளம்பி போகிற காட்சி. ஆற்றுலேருந்து அப்படியே இறங்கிட்டு ஒவ்வொரு மண்டகப்படியாக போய் நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் இது ஃபுல்லாக வலம் வருவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த மண்டகப்படியோட காட்சி தான். ஸோ இது காலையில் 6:30 மணி. ஸோ அடுத்து மதுரை வண்டியூர் சைட் போயிடும் இந்த குதிரை வாகனம். ஸோ நம்ம நைட்டோட அப்பேரன்ஸ் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் அந்த கடைசி ஏரியா. ஸோ ராத்திரி 12 மணிக்கு இந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த உண்டியல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு கோயில் உண்டியல் தான். ஸோ இதான் மண்டகப்படியோட தோற்றம். ஸோ தனித்தனியாக பணம் கட்டி இந்த மாதிரி மண்டகப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு உள்ளே வந்து வழிபாடு நடக்கும். உள்ளே வந்து மாலை மரியாதையெல்லாம் போட்டு செலுத்தி ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஒரு மண்டகப்படியிலையும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ மதுரையில் ஒரு 500 மண்டபப்படி மேலே இருக்குது. இது அடுத்த நாள் ஸோ குதிரை வாகனம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் இந்த மாதிரி சேஷ வாகனம் நடக்கும். ஸோ இது முடிஞ்சால் அப்புறம் ஈவினிங் வந்து இன்னொரு வாகனம் நடக்கும். அது பார்த்திங்கன்னா கருட வாகனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது ஈவினிங் ஒரு 5 மணிக்கு போல் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.